இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வருடைய அப்டேட் பார்த்துருவோம். ஸோ நீங்க கோல்டு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து உங்களுக்காக தான். இன்னைக்கு திரும்பவும் கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சில்வரோட பிரைஸ்லுமே ஒரு பெரிய டிராப் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கிராஷ் வந்து ஏன் நடந்திருக்கு, ஸோ இன்னைக்கு ஆக்சுவல் கோல்டோட பிரைஸ் என்ன, சில்வரோட பிரைஸ் என்ன, ஸோ இன்னும் கோல்டோட பிரைஸ் வந்து கம்மியாகுமா, ஏன் அப்படின்னா இந்த 2 நாளா வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் நாள் 2000 ரூபாய் வந்து ஏறி இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து 520 ரூபாய் ஏறி இருந்துச்சு. ஸோ மொத்தமா இந்த மாதிரி கோல்டோட பிரைஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ எவ்வளவு ஆக்சுவல் பிரைஸ்ல சேல் ஆயிட்டு இருக்கு, சில்வர் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல இன்னைக்கு கோல்டோட அப்டேட் பார்த்தலாம். இன்னைக்கு என்ன ரேட்ல கோல்டு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சென்னையில இன்னைக்கு 22 கேரட்டோடைய அந்த கோல்டோட பிரைஸ் ஒரு கிராம் வந்து 270 ரூபாய் வந்து கம்மியாகி கிட்டத்தட்ட 13,230 ரூபாயா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா நேற்று இருந்த விலை ஒரு விலை இருக்கும் இல்லையா, அந்த விலையோடைய கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 2160 ரூபாய் வந்து கம்மியா இருக்கு. ஸோ கடந்த சில நாட்களா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விலை வந்து கம்மியாக்கிட்டே போச்சு அப்படின்னா ஜுவல்லரி வாங்க காத்திருக்கவங்களுக்கு ஒரு பலருக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தங்கம் மட்டும் இல்ல, சில்வர் மார்க்கெட்லயுமே ஒரு பெரிய மொமெண்ட் நடந்திருக்கு. சென்னையில வெள்ளி ஒரு கிலோவுக்கு 5000 ரூபாய் கம்மியாகி கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய கரெக்ஷன் அப்படின்றது சில்வர் ட்ரேடர்ஸா இருக்கட்டும், ஜுவல்லரி ஜாப்ஸா இருக்கட்டும், அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் பண்றவங்களுக்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ கோல்டு போல சில்வரும் கடந்த சில நம்ம ரீசெண்ட் டேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலட்டைல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் வந்து இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடியும் அப்கோர்ஸ் வந்து குளோபல் லெவலில் நடக்கிற ஃபேக்டர்ஸ் தான். ஸோ முதல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து கோல்டு மேல ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கழிச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து யூஎஸ் டாலருமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா இருப்பதும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் வந்து லாங் டேர்ம்ல போயிட்டே இருக்கு. என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் வரும் அப்படின்றது தெரியல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே வந்து கோல்டோட பிரைஸ்க்கு ஒரு ப்ரெஷரா கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அடுத்த சில நாட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் ஒரு சேஃப் ஹெவன் அசெட்டான கோல்ட்ல இருந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் டாலர் அசெட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷனுக்குமே வந்து ஷிஃப்ட் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எல்லா ரீசனுமே வந்து சேர்ந்து கோல்டோட பிரைஸை ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை உருவாக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ அதாவது இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. இன்னைக்கு கோல்டு வாங்கலாமா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இந்த பிரைஸ்ல கோல்டு வாங்கலாமா அப்படின்றது பல பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ உங்க வீட்டில் மேரேஜா இருக்கட்டும், ஃபங்க்ஷனா இருக்கும், ஜுவல்லரி வாங்குற பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரைஸ் கரெக்ஷன், அதாவது ஒரு நல்ல சான்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிளான்ல இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்தோடு நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒன் டைம்ல இந்த மாதிரி முழு அமௌண்ட்டையும் போட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்காதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஸ்டாகர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்ற அந்த பையிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எல்லாம் கம்மியாகும். அது ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கோல்டு மார்க்கெட்ல இப்போ ஒரு வேலட்டைல் தான் அதிகமா இருக்குது. அதனால டைமிங்கை ப்ரிடிக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாவும் இருக்குது. ஸோ இனிமே கோல்டோட பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சில நம்ம ரீசன்ட் டேஸ்ல வந்து கம்மியாயிட்டு இருந்துச்சு, கூட இருந்துச்சு, ஒரு வேலட்டைல இருந்துச்சு. ஸோ அடுத்த சில நாட்கள்ல இன்டர்நேஷனல் கோல்டு ரேட்டு, அதே மாதிரி டாலர் இன்டெக்ஸ், ஸோ அடுத்து சென்ட்ரல் பேங்க்ஸோடைய டிசிஷன், குளோபல் எக்கனாமிக் டேட்டா, ஸோ இந்த மாதிரியான மேஜர் அப்டேட்ஸை பொறுத்து தான் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால பிரைஸ் இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. அட் த சேம் திடீர்னு பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதனால டெய்லி மார்க்கெட்டை அப்டேட்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் சரி, கோல்டு வாங்குறது சரி, உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ ஓவராலா இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் சென்னையில 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 270 ரூபாய் வந்து கம்மியாகி கிட்டத்தட்ட 13,230 ரூபாயா சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வெள்ளியோட பிரைஸும் கிலோவுக்கு 5000 ரூபாய் கம்மியாகி 2,40,000 சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்டு வாங்க நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிசிஷன் எடுக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி கோல்டு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இல்ல நீங்க கோல்டு அதிகமா பர்ச்சேஸ் பண்றவங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.